காஞ்ச விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. நவராத்திரி எப்படி நம்ம கொண்டாடுறோமோ, 9 நாட்கள் எப்படி அம்மாவை வழிபடுறோமோ, அந்த மாதிரி தான் மகனை வந்து நவராத்திரி விநாயகர். வடநாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 நாள் விழா கொண்டாடுவாங்க. மண்ணிலிருந்து வரக்கூடிய விதைகள் இது எல்லாமே சத்சந்தானத்தை தரக்கூடியது. அதனால தான் இந்த மண்ணில இருந்து மீண்டும் இதை நீர்ல எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். ஷார்ட்டா சொன்னா மகனை அம்மா கிட்ட ஒப்படைக்கிறோம். தோப்பு கரணம் எதுக்கு போடுற முதல்ல விநாயகர் மகனுக்கு சொல்லி தராங்க, எளிமையா எப்படி நீ பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணணும், தாய் தகப்பனை எளிமையா நமஸ்காரம் செய்வது எப்படி அப்படின்னு பார்வதி தேவி தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான இதுதான் இந்த தோப்பு கரணம். கலியுகத்தில் வந்து வலம்புரி விநாயகரை வழிபட்டா இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இப்போ வலம்புரி விநாயகர் மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் வராங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நவ கிரகங்களில் எல்லா கிரகங்களுக்குமே அவருடைய பார்வைக்கு கட்டுப்பட்டது. மிகப்பெரிய கிரக தாக்கங்களை போகக்கூடியவர். குரு எப்படி சுப பலனை தருவாரோ அப்படிதான் குருவுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் விநாயகர் பெருமாள். உங்க வீட்டில் விநாயகர் படம் இருந்தா உடனே போய் பாருங்க, அவரது வாகனம் அந்த சிந்தலி என்ன பண்ணிட்டு இருக்கு. இந்த பட்சணெல்லாம் போட்டிருக்கோம், இந்த பட்சணத்தெல்லாம் பார்க்காது, 2 காலை தூக்கி விநாயகர் பெருமானுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒன்று புரிஞ்சுங்க, இந்திய தேசம் அப்படின்னு இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே மண்ணில் உருவாகி நீரில் கரைந்து அவர் வெற்றி தருகிறார் அப்படின்னா எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வணக்கம். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு கலாட்டா டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்தாலே நம்ம இந்திய தேசத்தில் ஒரு பெரிய விழாக்கான மூடு செட் ஆயிரும். ஏன்னா அடுத்த நவராத்திரி, தீபாவளின்னு தொடர்ந்து விழாக்கோலம் போன்றோம். முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய நோக்கம் என்ன, தாற்பயம் என்ன சார்? நவராத்திரி எப்படி நம்ம கொண்டாடுறோமோ, 9 நாட்கள் எப்படி அம்மாவை வழிபடுறோமோ, அந்த மாதிரி தான் மகனை வந்து நவராத்திரி விநாயகர் வழிபடுறோம். நவராத்திரினே இருக்குது, விநாயகர் நவராத்திரினே இருக்குது. வடநாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 நாள் விழா கொண்டாடுவாங்க. மற்ற விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரனுடைய ஸ்திதியை வச்சு ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த ராசியில் பிரவேசிக்கிறார் அதை வச்சு தான் நமக்கு விழா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி பிறந்த நாள், அவங்களுடைய திருமண நாள், இப்படியெல்லாம் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இந்த விநாயகர் மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் அவதரித்த நாளா, விநாயகர் வந்து அருள் புரியும் நாளா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ரகசியம். இது நட்சத்திர சம்பந்தப்பட்ட விழா இல்லை, பஞ்சபூதங்களுடைய சம்பந்தப்பட்ட விழா. பஞ்சபூதங்கள்னா உங்களுக்கே தெரியும், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வாயு, இதெல்லாம் இருக்கு. இதுல மண்ணால் செய்த விநாயகர், மண்ணிலிருந்து பிறந்த விநாயகர். பஞ்சபூதங்கள்ல ஒன்றான மண்ணிலிருந்து பிறந்தவர் விநாயகர். அதனால்தான் மண்ணால் செஞ்ச விநாயகரை வச்சு நம்ம வழிபடுறோம். இந்த மண்ணில் இருந்து வரக்கூடிய விநாயகருக்கு நம்ம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டி ஆரம்பம். ஒவ்வொரு விநாயகர்ல இருந்தும் சிருஷ்டி ஆரம்பம். சத்தான உணவுகள் விளையறதுக்காக இந்த விநாயகரே நமக்கு மறைமுகமாக இருக்கிறார். இந்த மண்ணில் இருந்து வரக்கூடிய விதைகள், மண்ணில் இருந்து விளையக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே சத்சந்தானத்தை தரக்கூடியது. அதனால தான் இந்த மண்ணில இருந்து மீண்டும் இதை நீர்ல எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். ஷார்ட்டா சொன்னா மகனை அம்மா கிட்ட ஒப்படைக்கிறோம், மகனை கங்கா தேவி கிட்ட, பார்வதி தேவி கிட்ட ஒப்படைக்கிறோம். மண்ணில் இருக்கும் மகனை நீரில் இருக்கும் தாய்கிட்ட ஒப்படைக்கிறோம். இதுதான் விநாயகர் சதுர்த்தியினுடைய ஒரு சின்ன சூட்சுமம். இப்போ விநாயகர் அப்படிங்கிற உடனே நம்ம வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து முருகரை பார்க்கணுன்னா மலை மேலே ஏறி போகணும், ஐயப்பரை பார்க்கணுன்னா ஒரு மண்டல விரதம் இருந்து அவர் காட்டுக்குள்ளே இருக்கார், அவரை போய் பார்க்குறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் இவங்க 2 பேருடைய அண்ணனை பார்க்குறது ரொம்ப எளிது. நம்ம வீட்டு அடியிலேயே இருப்பார். அப்படி தெரு தாண்ட வேணாம், நிறைய பேர் காம்பவுண்ட்லேயே அவங்களுடைய வீடுகள்லேயே வச்சு கும்பிடுற ஒரு ஈஸி அக்சசபிள் ஒரு தன்மை இருக்குது. இப்போ அந்த மரத்தடிகளில் விநாயகரை வச்சு வழிபடக்கூடிய ஒரு விநாயகரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஆவாகனம் பண்ணலாம். எளிமையாக அருகம்புல்லுக்கும் பெருமை தந்தது யார்? விநாயகர் தான்.
இந்த அருகம்புல்லையும் அவர் இருக்கார், ஆடம்பரமாக இருக்கக்கூடிய தங்க வெள்ளியிலையும் இருக்கார், ஒரு எலுமிச்சம்பழத்திலையும் இருக்கார். எளிமையாக நீங்கள் எப்படி வேணாலும் இவரை உருவகப்படுத்தலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வழிபடுத்தலாம். நீங்கள் இந்த ஆத்தோரம் இருக்கிற மரத்தின் கீழே இருக்கிற விநாயகர் சொன்னீங்களே, அதே மாதிரி தான் ஒவ்வொரு மரத்தின் கீழே இருக்கிற விநாயகருக்கும் ஒவ்வொரு அதிசய பலம் உண்டு, அதிசய பரிகார தத்துவம் உண்டு. திருமண தடை உள்ளவர்கள் இந்த ஆத்து ஓரமாக இருக்கிற மரம், இந்த மரத்தின் கீழே இருக்கிற விநாயகருக்கு அந்த ஆற்று தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணாலே 108 முறை பண்ணாங்க அப்படின்னா திருமண தடை போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆற்று தண்ணியில் போய் இந்த வேர் போய் இருக்கிறதும், அந்த ஆற்று தண்ணியில் வன்னி மரம், வேப்ப மரம், அரச மரம் இதனுடைய வேரெல்லாம் பட்டு மூலிகை தண்ணீராக மாறுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அதனால தான் இந்த ஆத்தோரம் இருக்கிற பிள்ளையாரும் வீட்டோரம் இருக்கிற பிள்ளையாரும் எல்லா பிள்ளையும் மிக அற்புதமான வாஸ்து ரீதியாக திருமண தடை, குழந்தை பாக்கியம், இது எல்லாத்தோட வீட்டில் ஒற்றுமை, சுபங்கள், எந்த ஒரு விக்னம் இல்லாமல். சரி, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். விநாயகருக்கு ஒரு வாழ்த்து பாடிட்டு அந்த விநாயகருடைய பெருமை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த காரியம் வெற்றி பெறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த விநாயகருடைய பெருமையை இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லின்னு இருக்கலாம். ஔஷதம், சாப்பிட்ற பொருளும் ஔஷதம், உபயோகிக்கும் பொருளும் ஔஷதம். ஆகவே விநாயகருக்கு நம்ம படைக்கும் பொருட்கள் எல்லாமே மருந்தாக நமக்கு பயன்படுது. ஆயுர்வேதத்தில் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் நமக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காலகட்டத்தில், இந்த எதிர்காலத்தில் வரப்போகிற மழை காலத்துக்கு உங்கள் வயிறையும் உடலையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய மருந்தாக இந்த உணவுப் பொருளை நமக்கு தராங்க. அருணகிரிநாதர் திருப்புகழில் முருகரை பற்றி லட்சம் வரிகள் பாடியிருந்தாலும் அவர் முதல்ல கைத்தலம் நிறைக்கனி அப்பமுடவல் புரின்னு ஐயாவைத்தான், விநாயகர் ஐயாவைத்தான் ஆரம்பிக்கிறார். இப்போ ஆரம்பம், துவக்கம் அப்படின்னாலே விநாயகர் அப்படின்னு வரக்கூடிய இந்த சாராம்சம், அந்த ரகசியம் என்ன இல்லையா? அவளுக்கு அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அவளுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன? பாலில் ஊற போடுவீங்க, இல்லை அந்த அவளை நாட்டு சக்கரையில் வச்சு சாப்பிடுவீங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிடையாது. அதுதான் சித்தி புத்தியோடு கூட விநாயகருக்கு வழிபடும் போது இந்த அவளை வச்சு நீங்கள் படைச்சிங்கன்னா மீண்டும் பிறவா வரம் வேண்டும்னு கேட்குறீங்க. சித்தியும் புத்தியும் சரியாக இருந்தால் மீண்டும் பிறவா வரும் அப்படிங்கிறது தான் ஒரு சூட்சமமான பரிகார பொருள் அந்த அவள். இந்த அவளை விநாயகர் மட்டும் இல்லை, கிருஷ்ண ஜெயந்தியில் கூட குஷேலன் தன்னுடைய நண்பனான கிருஷ்ணனுக்கு அதை கொடுத்து அவனுக்கு சொன்னான், நான் லாஸ்ட் ஸ்டேஜில் நிற்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, கிருஷ்ணார்ப்பணம் இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நண்பனுக்கு அந்த அவளை கொடுத்தான். அவன் வேற எந்த பொருளும் கொடுக்கல. அந்த அவளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தட் இஸ் த லாஸ்ட் ஜெனரேஷன், மீண்டும் பிறவி இல்லை அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு தான் அந்த அவள். எல்லா பகவான்களையும் நம்ம சேவிக்கும் போது நம்ம வணங்குவோம், நமஸ்காரம் பண்ணுறது வழக்கம். ஆனால் இவருக்கு தோப்பு கரணம் போடுறோம். இந்த தோப்பு கரணம் எதுக்கு போடுறோம்? முதல்ல விநாயகருக்கு பொதுவாக நம்ம தோப்பு கரணம்னு இதை சொல்லுவோம். ஆனால் தோப்பி கரணம் அதுதான் உண்மை. இந்த வலது கையில் இடது காதையும் இடது கையில் வலது காதையும் பிடிச்சிக்கணும். நாடி சுத்தம், இது பொதுவான விளக்கம். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா நாடி சுத்தம். இதில் ஒரு சூட்சுமம் இருக்குது. இந்த டிவி இப்போ பாருங்கள், நான் இப்போ அந்த தோப்பு கரணத்துக்கு அந்த முத்திரையை போடுறேன், என்னுடைய உருவம் என்னவா மாறுதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போது இந்த வலது கையை இடது காது, இடது கையை வலது காதில் பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு கையும் என்னவா தெரியுது உங்களுக்கு? தும்பிக்கையா தெரியுதா? யானை உருவம் தான் இது பாருங்க, தும்பிக்கையா தெரியும். என்னையே ஒரு விநாயகனா, எனக்குள்ளே இருக்கும் விநாயகனா வெளிப்படுவது தான் இது. ஒரு பக்கம் நாடி சுத்தி, இன்னொரு பக்கம் இது எல்லாத்தோட ஒரு சுவையான ஒரு கதை சொல்லுவாங்க. எல்லாரும் அங்கங்கள் தரையில் பட சுவாமியை தலை வணங்கி அகங்காரம் போக்கி நான் என்ற அகந்தை போகி இறைவன் திருவடி சரணம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆனால் விநாயக பெருமானுக்கு அவருடைய உடல் வாகு அந்த மாதிரி பண்ண முடியல. ஒரு முறை அவங்க தாயும் தகப்பனையும் வணங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உடல் வாகு மறந்து அவர் குனிஞ்சு அவங்க அப்பா அம்மாவை வணங்கலாம்னு வணங்கும்போது உடல் பாரத்தினால 2 கால்களும் தூக்கிது. சரி, கால்கள் தூக்கிதேன்னு காலை ஊனிட்டு பார்த்தீங்கன்னா தலை தூக்கிக்குது. ஆகவே உடல் பாரம் சமாளிக்க முடியாமல் இருக்கும்போது அவரது தலையில் உள்ள சந்திரன் இதை பார்த்து சிரிக்கிறார். அந்த சிரிக்கும்போது பார்வதிக்கு, எப்படியாப்பட்ட தாய்க்கும் ஒரு மன கஷ்டம் இருக்கும் இல்லையா, தன் பிள்ளைய இன்னொருத்தன் கேலி செய்ய விடுவாங்களா? ஆகவே சந்திரனுக்கு சாபம் கொடுத்த பிறகு மகனுக்கு சொல்லி தராங்க, எளிமையாக எப்படி நீ பூஜை பண்ணி
நமஸ்காரம் பண்ணணும், தாய் தகப்பனை எளிமையாக நமஸ்காரம் செய்வது எப்படி அப்படின்னு பார்வதி தேவி தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான இதுதான் இந்த தோப்பு கரணம். நின்ற கோலத்திலேயே உட்கார்ந்து எழுந்தாலே போதும், உன்னுடைய உடல் வாகுக்கு உட்கார்ந்து எழுந்தாலே தோப்பி கரணம். இந்த கரணத்தை பிடிச்சி தோப்பு கரணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல உள்ள நாடி சுத்திகள் 12 நாடியும் சுத்தமாகும். எலும்புகள் மஜ்ஜைகள் எல்லாத்தோட உடல் ஆரோக்கியம் தேரும். நீங்களும் இப்ப நமஸ்காரம் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்வதி தேவி தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தது தான் இந்த தோப்பி கரணம். தோப்பு கரணத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது. அதில் சந்திரனும் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். சந்திரன் அப்படின்னு சொன்னால் இதில் பொதுவாக சந்திரன் நம்ம நினைக்கிறோம். சந்திரன் என்பவன் மனசுக்காரர்கள், மனசுக்கு உண்டான மனதில் எழக்கூடிய விகாரங்களை போக்கக்கூடியது தான் தாயினுடைய பண்பை ஒழிய தண்டனை கொடுப்பது தாயினுடைய வேலை இல்லை. அவனையும் திருத்தணும், அதே நேரத்தில் புது விதமான தோப்பு காரணத்தையும் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதா தாயினுடைய ஏகாந்தம். விநாயகர், பிள்ளையார் இந்த 2 பேரில் இருந்தாலுமே அவர் வெவ்வேறு வடிவங்களில் அவர் வணங்கப்படுறார். இப்போ இடம்புரி விநாயகர், வலம்புரி விநாயகர்லாம் சொல்கிறாங்க. இந்த 2 டிஃபரன்ஸ் என்ன? முதல்ல இடம்புரி வலம்புரி விநாயகர் என்ன, அவங்களுக்கான சக்தி என்ன, அவங்கள வழிபடக்கூடியதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் வலம்புரி விநாயகரை வழிபட்டால் இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இப்போ வலம்புரி விநாயகர் மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் வராங்க. புதிதாக அமைக்கக்கூடிய கோயில்களில் வலம்புரி விநாயகர் தான் வைக்கிறாங்க. ஆமாம், ஆனால் அது உண்மை இல்லை. இதனுடைய உண்மையான நாடி தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியவங்க வச்சுருக்காங்க. அது தொண்டம், தும்பிக்கை. அந்த தொண்டம் நீங்கள் கூட இப்போ நான் சொன்ன உடனே நீங்களே பதில் சொல்லுங்க பாருங்கள். சுவாமிக்கு வலது புறம் இருக்கிற தொண்டம் எந்த பக்கம் அந்த தும்பிக்கை நோக்கி இருக்கும்? அவர் அது இடது பக்கம் இருக்கும். இடது நோக்கி இருந்ததுன்னா அந்த கையில் என்ன இருக்குது? மோதகம், லட்டு இருக்கும். இது என்னத்தை காட்டுது? இகப்பர சுகத்தை காட்டுகிறது. இந்த பக்கம் தான் இதயம் இருக்கும். இந்த பக்கம் இதயம் இருக்கிற இடத்துல இந்த ஸ்வீட்டை வச்சு சுவாமி காட்டுறாரு. என்ன சொல்கிறார்? இன்னைக்கு இருக்கிற கலியுகத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு இவரை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அப்போ வலம்புரி விநாயகர் என்ன காட்டுவார்? அவருடைய மூர்த்தம் எப்படி இருக்கும்? அபயாஸ்தம் இருக்கும். அந்த அபயாஸ்தம் காட்டுறது என்னத்தை கொடுக்கும்? சித்தி புத்தியை கொடுக்கும். அது என்ன வரம் கிடைக்கும்? மீண்டும் பிறவா வரம் அப்படிங்கிற வரத்தை கொடுக்கும். இந்த பூமியில் பிறக்கக்கூடாது, இதுதான் கடைசி பிறவியாக இருக்கணும், ஊர் உறவுகள் எனக்கு வேண்டாம், நட்புகள் வேண்டாம், பணம் பட்டம் பதவி எனக்கு வேண்டாம், பேரும் புகழும் வேண்டாம், உன்னுடைய பாத தரிசனமே போதும், உன்னுடைய பாதத்தில் இருப்பதே எனக்கு மகா புண்ணியம். ஆக சித்தி புத்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா வலம்புரி விநாயகரையும், இகப்பர சுகம் கிடைக்கணும் அப்படின்னா இடம்புரி விநாயகரையும் வழிபட்டால் இருவருமே ஒன்றுதான். அது உங்களுக்கு குறியீடு. அந்த குறியீடு காட்டுவது இந்த மாதிரி விநாயகரை இப்படி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும். இடம்புரி விநாயகரை வழிபட்டா வாழ்க்கையில் உங்களுக்கு பிறவி இல்லாத வாழ்க்கை வாழ முடியாதா? ஆனாலும் அதிகமான பலன் தருவது வலம்புரி விநாயகர். இடம்புரி விநாயகர்ல இகப்பர சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தெளிவான உண்மை. விநாயகர் பாரத தேசம் முழுக்க விநாயகர்கள் நிரம்பி இருந்தாலுமே தமிழ்நாடுனா பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க சார். அவங்க பேர்லயே இருக்காங்க கற்பக விநாயகர். இது மீது எதுவுமே சிந்தாமணி விநாயகர், மாணிக்க விநாயகர். நீங்கள் விநாயகருக்கு எவ்வளோ பேர் சொல்லலாம். ஆனால் மொத்த உருவம், அவருடைய மொத்த உருவம் 33 உருவம். அந்த 33 உருவம் தான் நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம், அதை எத்தனை வேணாலும் மாற்றிக்கலாம். இவருக்கு மட்டும்தான் சிற்ப சாஸ்திரத்தில் எதுவுமே கிடையாது, ஓவிய சாஸ்திரத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எளிமையாக நீங்கள் எப்படி ராக்கெட் ஓட்டுவார், புல்லட் ஓட்டுறாரு, பாகுபலியாக இருக்காரு, சிவபெருமானை தூக்கிட்டு. இதில் ஒன்று தான், எளிமையாக எடுக்கக்கூடியவர். யார் வேணாலும், குழந்தை கூட எடுக்கலாம், நடுவயது உள்ளவர், ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் எடுக்கலாம், முதியவர் எடுக்கலாம். ஒருத்தர் பிரம்மச்சாரிங்கிறார், ஒருத்தர் இல்லைங்கிறார், ஒருத்தர் சித்தி புத்திங்கிறார், ஒத்த கொம்போடு இருக்கார் சார் அப்படிங்கிறார். மகாபாரதத்தை தந்தவன் என்னுடைய தந்தை விநாயக பெருமான். அப்போ அந்த மகாபாரதம் கூட கொம்பையே உடைத்து அதையே எழுதி அதாலே எழுதுகோலா வச்சு எழுதின மிகப்பெரிய குரு பகவான் அவர். நவ கிரகங்களில் எல்லா கிரகங்களுக்குமே அவருடைய பார்வைக்கு கட்டுப்பட்டது. மிகப்பெரிய கிரக தாக்கங்களை போக்கக்கூடியவர். குரு எப்படி சுப பலனை தருவாரோ அப்படிதான் குருவுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அதனால்தான் அவருக்கு கற்பக விநாயகர்னு பேர். கற்பக விநாயகர் அப்படின்னா கேட்டதை கொடுக்கும், நினைத்தது நடக்கும்.
அதுதான் கற்பகம். அதே மாதிரி தான் எல்லா இறைவனும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியவர்கள். முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருமண வாழ்க்கை, எதிரிகள் தொல்லை, நோய் தொல்லை, வெற்றி, இதையெல்லாம் தரக்கூடியவர். எதிரிகள் எல்லாம் தொலைந்து போவார்கள், சத்ரு சம்ஹாரம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் 12 கட்டம் இருக்குன்னா 12 கட்டத்துக்கு உண்டான பலனும் கொடுப்பார். எல்லாத்துக்குமே விடை அளிக்கக்கூடிய வாஸ்துக்கு ரெட்டிஃபிகேஷன் கொடுப்பார். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெரு முனையிலையும் தெரு குத்துலையும் விநாயகப் பெருமான் இல்லாத தெருக்குத்து வீடே கிடையாது. மொழி, இனம், மதம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாராக இருந்தாலும் விநாயகப் பெருமானை முன்னாடி வச்சுருப்பாங்க. சார் என்ன சார் வச்சுருங்க? அது என்னவோ தெரியல சார், தெருக்குத்துன்னு சொன்னாங்க, ஒரு விநாயகரை வச்சுருங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் வச்சுட்டோம். சார் உங்கள் வீட்டில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்களா? சார் நான் வாஸ்துலாம் பார்க்கல சார், தெருக்குத்துக்கு விநாயகரை வைங்கன்ட்டாங்க, வச்சுட்டா. சைவம் வைணவம் வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லி விநாயகரை வச்சுட்டாங்க. அவருக்கு மாத்திரம் யாருமே ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, வாஸ்துக்கு கூட அவர் தான். ஜோதிடம் தான் எல்லா இறைவனும் இருப்பார் அப்படின்னா இவர் வாஸ்து கூட ரெட்டிஃபிகேஷன். அப்போ ஒன்று புரிஞ்சுங்க, இந்திய தேசம் அப்படின்னு இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே மண்ணில் உருவாகி நீரில் கரைந்து அவர் வெற்றி தருகிறார் அப்படின்னா எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பெரியவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சார். இப்போ நீங்கள் எதிரில் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, முக்கியமான பொருள், ஏழையாக இருந்தாலும் சரி, பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மகாராஜாவாக இருந்தாலும் சரி, என்ன பொருள் வச்சு சாமி கும்பிடுவீங்க? நிச்சயமாக உங்களுக்கு எருக்க மாலை இருக்கும், விளாம்பழம் இருக்கும், கொய்யாப்பழம் இருக்கும், மஞ்சள் பொடி போடுவீங்க, மஞ்சளால் ஆன விநாயகர் இருக்கும். இதெல்லாம் என்ன சார்? இப்போ நான் சொன்னது அத்தனையும் பாருங்கள், அந்த நீரில் இருக்கக்கூடிய விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்தா இல்லையா? பத்திரி புஷ்பம் 21 வகையான மூலிகை கொண்டது பத்திரி புஷ்பம். அதே மாதிரி மஞ்சள் பொடி தூவாங்க. இதையெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிடுறோம். 3வது நாள் 5வது நாள் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கரைக்கிறோம்? ஏரியில். இது எதுக்காகனா நம்ம சென்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் நீர் இருக்கிற இடம் பீச்சில், அலைகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கடல் அலை வரக்கூடாது, மழை நாளில் வந்தனா சுனாமி போன்றவை வரக்கூடாதுன்றதுக்காக, மேடுபடுத்துவதற்காக இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். மண்ணில் இருந்து நீரில் கரைந்தான் பிள்ளையார். அப்போது கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏரியில் தான் எடுத்து போய் கலப்பாங்க. ஏரியில் ஏற்கனவே உள்ள நீரில் உள்ள டாக்ஸிக் போகணும். எதிர்வரும் அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மழை காலத்தில் புது வெள்ளம் வரும்போது அதில் எல்லாம் கிருமிகள்லாம் இருக்கும். நோய் தொற்று வரக்கூடாது, வயிற்றில் கிருமிகள் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஆடி மாதம் கூழ் ஊற்றி வேப்பிலை சாப்பிட்டீங்க, இப்போ உங்களுக்கு பயிரில் எந்த ஒரு வியாதியும் பயிருக்கு வரக்கூடாது, தொற்று வியாதிகள் வரக்கூடாது. அதனால் விநாயகரை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த வெள்ளெருக்கும் மாலை, பிறப்பம்பழம், இந்த மஞ்சள், இதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் கரைச்சோம். இதெல்லாம் அந்த தண்ணியில் ஊறும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் மறைஞ்சிரும். அந்த தண்ணியை இவங்க பயிர்களுக்கு பாய்ச்சுவாங்க. பயிர்களுக்கு பாய்ச்சும்போது இந்த பயிர் பண்ணுறாங்க பாருங்கள், அது விதையாக மாறி, விதையில இருந்து நெல்லாக மாறி, நெல் உணவாக மாறும்போது சத்தான உணவாக மாறும். சத் சந்தானங்கள் பிறக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும். ஆன்மீகத்திலையும் இந்த ஊருக்கும் பேர் சொல்லும் பிள்ளையாக பிறப்பார்கள்ங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் சக்தியை வழிபட்டோம். காலமாக நம்ம சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் அது நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது. விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது, எங்கே போனாலுமே விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். அதனுடைய விஷயம் என்ன சார்? ஒரு ரகசியம் இது. இப்போ நீங்கள் இந்த தேங்காய் கேட்ட உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த தேங்காயில் மாத்திரி ஒரு மிகப்பெரிய அதிசயம் நீங்கள் பார்க்கவே முடியாது. கண்படாத தீர்த்த மூலிகை எது அப்படின்னு கேட்டால் தேங்காய் தான் சார். செடிக்கெல்லாம் வேருக்கு தான் தண்ணி ஊற்றுவீங்க. வேருக்கு ஊற்றின தண்ணி மரத்து மேலே எப்படி போய் முளைக்கும்? நீங்கள் கவுண்டமணி ஜோக்கில் கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் இருக்குமா அப்படின்னா தேங்காய் பழம் இருக்காது. ஆனால் தேங்காய்க்கு அழுகை உண்டானா அழுகை கிடையாது. தேங்காய் முற்றி போனால் அது என்னவா மாறும்? கொப்பரையாக மாறும். ஸோ முற்றி போன தேங்காய் கொப்பரையாக மாறும். தேங்காய்ங்கிறது வேஸ்ட்டே கிடையாது. நிறைய பேர் தேங்காய் உடைக்கும் போது கூட சார் அழுகி போயிடுச்சு சார், அது ரொம்ப தப்பா சார், 2வது தேங்காய் உடைக்கணுமா? உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் தேங்காயே போதும். அது அழுகிய தேங்காய் இல்லை, கொப்பரையாக மாறும் தேங்காய். அதீதமான அந்த தண்ணீர் சேர்ந்து அந்த காய் சிலுத்து போகிறது. ஆகவே இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கே என்ன உண்மையான தத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைகணம் இல்லாமல் சரணாகதி தத்துவத்தை தெரிவிப்பது. அதை ஒடித்த உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன நிறத்தில் இருக்கும்? வெண்மையாக இருக்கும். அது கருப்பாக இருக்கும் சார், பச்சையாக இருக்கும் சார், சிவப்பாக இருக்கும் சார். அந்த மாதிரி நிறங்கள் மாறி இருந்தால் ஒரு பய தேங்காய் உடைக்க மாட்டேன்.
ஐயோ சார் உடைச்ச உடனே சிவப்பாக இருந்ததுன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரே சிவப்பாக இருக்கும் சார், இவனா நினச்சிக்குவான். அது வெண்மையாக இருக்கிறது, என் மனம் வெண்மையாக இருக்கிறது, அதில் உள்ள இளநீர் போன்று என்னுடைய மனதிலும் உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறது, அதில் எதுவும் இன்ஃபெக்டட் இல்லை, கலப்பு எதுவுமே இல்லை, தூய்மையானது, இயற்கையானது, ரகசியமானது அப்படின்னு என்னை நானே படைப்பது தான் இந்த நீரும் தேங்காய்க்கும். அதை சொல்வது தான் வெண்மை. அந்த வெண்மை தான் அன்பு, பாசம், பக்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் நிறைய விநாயகர் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், என்ன மாதிரி படையல் போடணும், என்ன அதாவது ஒரு சின்ன எளிமையாக? சார் பணம் இருக்குது, பணம் இல்லை சார். கடவுள் வழிபாட்டில் எந்த ஒரு பேதம் கிடையாது சார். யாராக இருந்தாலும் நீங்கள் பேதம் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும். சாஸ்திரங்கள் பட்டோடாபத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. பக்திக்கு தான் முக்தி கொடுக்கும். இறைவனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நைவேத்தியம் பண்ணுங்க, ஆனால் விநாயகருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறது பூரணங்கள் வச்ச கொழுக்கட்டை, மோதகம். உள்ள பூரணம் இருக்கணும், மேலே சுற்றி இருக்கணும். சுவாமிக்கு என்ன வாகனம்னு பார்த்தீங்கன்னா எலி தான் இருக்கும், சுண்டெலி. அதுலேயும் எலியிலே சுண்டெலி, அவருடைய பாரம் அதில் தாங்குமா? அப்போது மிக ஜாக்கிரதையாக நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருந்தால், தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களே, உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருந்தால் உடனே போய் பாருங்கள் அவரது வாகனம் அந்த சுண்டெலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இந்த பட்சணெல்லாம் போட்டிருக்கோம், இந்த பட்சணத்தெல்லாம் பார்க்காது, ரெண்டு காலை தூக்கி விநாயகர் பெருமானுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு ஆடம்பரங்கள் இருக்குது, இகப்பகிற சுகங்கள் கொட்டி கிடக்குது, இதில் கவனம் இல்லை. சுண்டெலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது, சுருண்டு சுருண்டு போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சுண்டெலி இந்த பட்சணங்கள்லாம் விட்டுடுது, பிள்ளையாரனுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டைக்குள்ள பூரணம் வச்சிருக்காங்க, அந்த பிரபஞ்சத்துக்குள்ள வச்சிருக்காங்க. அதை தேடி கூட இது போகல. ஆனா சாதாரணமா நீங்க வச்சு பாருங்க, இந்த சுண்டெலி அதை போய் முதல்ல நோண்டி எடுத்துரும், உள்ள இருக்கிற பூரணம் மட்டும் சாப்பிடும், கொழுக்கட்டை கூட சாப்பிடாது. ஆனால் அங்க சுவாமி படத்துல பாத்தீங்கன்னா சுண்டெலி பிள்ளையாருடைய தரிசனம். ஆக மனிதர்கள் பார்க்க வேண்டியது இந்த பூஜை பொருட்கள் அல்ல, பக்தி. அப்படிங்கிற விநாயகர் சதுர்த்தியை பக்தியோட கொண்டாடினா இந்த வருடங்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, வாஸ்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி இருந்தாலும் சரி, அத்தனையுமே சுகமும் சுபமும் வந்து சேரும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். விநாயகர் சதுர்த்தி குறித்தும் விநாயகர் பெருமான் பற்றியும் நிறைய அரிய தகவல்களை எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே நேரத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும், கலாட்டா நேயர்கள் அத்தனை பேரும் சகல ஐஸ்வர்யமும் சகல சம்பத்தும் சகல சந்தோஷமும் நீங்கள் குடும்பத்தோடு பெறணும்னு சொல்லி வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கிராண்ட் ராயல் டூஸோட டிராவல் பண்ணுங்க, இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.